ஏற்றிய தீபம் என்றுமே சுடரிட வாழ்த்தியே அருள்வாய் வடிவேல் முருகா. சுக்கிரன் கிரகத்தை அதிபதியாக கொண்டவர், எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த, எதையும் விட்டு கொடுத்து புத்திசாலித்தனமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளும் ரிஷிபராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு பலன். ரிஷிபராசினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் ஒரு சில கோச்சார கிரக நிகழ்வுகள் அடிப்படையில் எந்தெந்த காலகட்டத்தில் என்ன கிரகம் நன்மை தரும் என்பதை பார்ப்போம். ரிஷிபராசினருக்கு ஆரம்ப காலத்தில் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பது ஆரம்ப கால ரிஷிபராசினருக்கு யோகத்தை கொடுக்கும். ராகு 3-11-6ஆம் இடத்தில் சேரின் பாகுதேன் பழமும் பாலும் பற்றற்ற தனமும் உண்டாம், ஆகும் காரியங்கள் உண்டாம், அன்னதானமும் உண்டாம், வாகு வைப்பாட்டை உண்டாம், வரத்து மேல் வரத்துண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் மே 18 வரை பாகுதேன் பழமும் பாலும் பற்றற்ற தனமும் உண்டாம், பற்றற்ற தனத்தை கொடுத்து அதன் மூலம் நமக்கு எதையும் பிரித்து பார்க்க வேண்டாம், அனைத்து எண்ணங்களையும் ஈடேற்றி தர்மதானம் செய்ய வைப்பார் என்றும், சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு வரத்து மேல் வரத்துண்டாமே என்கிறது. அதாவது தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பார் என்கிறது ராகுனுடைய பாடல். அடுத்து ரிஷிப ராசியினருக்கு இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித முறை பிரகாரம் மீன ராசியில் குபேர நட்சத்திரமான புரட்டாதியில் பயிற்சி அடைந்து 11ஆம் இட சனியால் 6-12-3 சனி இருக்க பாக்கியம், கூறு பேறு உண்டாம், குறைவிலா செல்வம் உண்டாம், ஏறு பல்லக்குண்டாம், இடம் பொருள் ஏவல் உண்டாம், காரு பல லட்சுமி கடாட்சம் உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். இந்த 11இல் இருந்த சனி பகவான் ரிஷிப ராசியினருக்கு கூறு பேறு உண்டாம், குறைவிலா செல்வம் உண்டாம். அதாவது உங்களுக்கு ஊர்ல நல்ல பேரையும் வாங்கி கொடுப்பார், குறைவில்லாத செல்வத்தையும் கொடுப்பார் என்றும், வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்றும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்றும், உறவினர் நண்பர்கள் குடும்ப அங்கத்தினரிடம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்றும், தொழில் செய்பவர்கள் தொழில் அதிபர்களுக்கு பணியாளர்கள் நல்ல பணியாளர்கள் வேலையாட்கள் அமர்வார்கள் என்றும், மார்ச் 29க்கு மேல் 11ஆம் இட சனியால் லட்சுமி கடாட்சமும் உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். அடுத்து இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மே 14இல் மிதுன ராசி தனஸ்தானம் 2ஆம் இடம் செல்வது பெரு 12-5-7-9 மேவ குரு வரீர் செல்வம் சேரும், குதிரை வெண்கொடை தீவத்தி, தர்மதானம் உண்டு, தாய் தந்தை துணையும் உண்டு, அருமையும் பெருமை உண்டாம், அரசர் சேவை உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். 2ஆம் இடத்தில் வந்த குரு செல்வம் சேரும் என்றும், அதன் மேலும் புகழ் கீர்த்தி அடைவீர்கள் என்றும், அதன் மூலம் தர்மதானம் செய்வீர்கள் என்றும், தாய் தந்தையுடன் இணக்கம் உங்களுக்கு ஏற்படும் என்றும், உங்கள் அருமை பெருமைகளை அடுத்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றும், அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி எடுப்பவர்கள் மே 14க்கு மேல் முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் என்றும், உத்தியோகத்தில் உள்ளவர்களும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் மே 14க்கு மேல் பதவி உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டுதலும் கிடைக்கும் என்றும், ரிஷிப ராசியினருக்கு ஆரம்ப காலத்தில் ராகு பகவானாலும் மே மாதத்திற்கு மேல் சனி மற்றும் குரு பகவானால் 12 ராசிகளில் முதன்மை ராசியாக
ராஜயோக பலனை அடைவீர்கள் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.